லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியை தோற்கடிக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார். பணத்துக்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றவுமே தேர்தலில் போட்டியிடுகிறார் சௌமியா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பரப்புரைக்கு செல்ல முடியாத நிலையில் காணொளியை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியாவை தோற்கடிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள காணொளியை பார்ப்போம். தருமபுரி தொகுதியிலே வாழ்கின்ற என் உயிரினம் மேலான பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற சரவணன் உங்கள் வீட்டு பிள்ளை, பாசத்தோடு நேசிக்கின்ற ஒரு நல்ல பிள்ளை. அது போன்ற ஒரு நல்ல பிள்ளையை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும். எதிர்த்து போட்டியிடுகிறவர்கள் சௌமியா, அது அவர்கள் பணத்துக்காக, காசுக்காக, அதிகாரம் கையிலே வர வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறார். அதுதான் அவருடைய கொள்கை. ஆனால் சரவணனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் 24 மணி நேரமும் அவர் உங்களுக்காக உழைப்பார். என்னுடைய விசுவாசியாக என்றும் அன்றிலிருந்து இன்றும் வரை இருக்கின்ற சரவணனுக்கு நீங்கள் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து அவரை உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அவருடைய செயல்பாட்டை பார்த்து நீங்கள் எல்லாம் வியந்து போவீர்கள். அந்த அளவிற்கு அவருடைய செயல்பாடு அமையும். அவருக்கு சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை தோற்கடிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பரப்புரைக்கு செல்ல முடியாத நிலையில் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.